சிறுவர்களின் எதிர்காலம் பாதுகாப்புக்காக நியூஸ் ஃபர்ஸ்டும் சட்டம் ஒழுங்கு மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சும் இணைந்து முன்னெடுக்கும் சிறுவர்களுக்காக எனும் விழிப்புணர்வு திட்டத்தின் 2ஆம் நாள் இன்றாகும். தென் மாகாணத்தில் ஆரம்பமான விழிப்புணர்வு திட்டத்தின் 2ஆம் நாள் பயணம் தேவேந்திரமுனி நகரில் இன்று காலை ஆரம்பமானது. எதிர்கால சந்ததியினரின் பாதுகாப்பிற்காக நாட்டில் உள்ள அனைத்து பிரஜைகளையும் தெளிவுபடுத்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இதற்கமைய போலீசாரின் ஒத்துழைப்போடு இன்று முற்பகல் தேவேந்திரமுனி நகரில் கையேடுகள் விநியோகிக்கப்பட்டன. මේ වගේ දැනුවත් කිරීමකින් තමයි මම හිතන්නේ මේක වළක්වන්න පුළුවන්. ඕගොල්ලන්ගේ වැඩසටහන ගොඩාක් ස්තුතියි. ඇත්තටම හොඳ වැඩසටහනක්. ඒකට කැමැති අපි සතුටුයි. தென் மாகாணத்தில் முன்னெடுக்கப்படுகின்ற விழிப்புணர்வு திட்டத்தின் 2வது கட்டம் மாத்தறை நகரில் முன்னெடுக்கப்பட்டது. இதேபோல கிளிநொச்சியிலிருந்து பயணத்தை ஆரம்பித்த நமது 2வது குழுவினர் இன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் விழிப்புணர்வு நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இன்று காலை புதுக்குடியிருப்பு பகுதியில் மக்களுக்கான விழிப்புணர்வு கையேடுகள் விநியோகிக்கப்பட்டன. உங்களது பிள்ளைகளை நீங்கள் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோராகிய நீங்கள் அதை நீங்கள் கவனமாக அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அவர்களது மைண்டிலே பதியக்கூடிய வகையிலே அவர்களுக்கு புத்தி புகட்ட வேண்டும். இந்த விதத்திலே அதனைத் தொடர்ந்து தண்ணீரூற்ற பகுதியிலும் சிறுவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு வழங்கப்பட்டது. முல்லைத்தீவு நகரில் இன்று முன்னெடுக்கப்பட்ட விழிப்புணர்வு திட்டத்திலும் மக்கள் மிகுந்த ஆர்வத்தோடு கலந்து கொண்டிருந்தனர். பிள்ளைகளுக்காக என்ற துணிப்பொருளின் கீழ் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படும் தெளிவூட்டல் நிகழ்ச்சியானது இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் இன்று காலை முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு பகுதியில் எங்களுடைய நியூஸ் ஃபர்ஸ்ட் குழாமினர் சென்று தெளிவூட்டல் நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து முல்லைத்தீவு நகர் மற்றும் தண்ணீரூற்று ஆகிய பகுதிகளிலும் எங்களுடைய இந்த தெளிவூட்டல் நிகழ்ச்சிகள் முன்னெடுக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்றைய தினத்துக்கான இறுதி நிகழ்வுகள் அனைத்தும் முள்ளியவளை நகரில் இடம்பெற்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட் செய்திகளுக்காக முள்ளியவளை நகரில் இருந்து ராசலிங்கம் ரவிரகு.